வெல்கம் டு தமிழ் ட்ரீட். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனை அழுத்தி அப்டேட்டுகளை உடனுக்குடன் பெறுங்கள். சூப்பர் ஸ்டார் ரஜினி நடித்த பேட்ட படம் பொங்கலுக்கு வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்று வசூலில் பிரம்மாண்ட சாதனை படைத்தது. அடுத்ததாக ரஜினி ஏஆர் முருகதாஸுடன் இணைவது உறுதி செய்யப்பட்டது. இப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கிறார். மார்ச் மாதத்தில் படத்தின் படப்பிடிப்பை நடத்த முருகதாஸ் திட்டமிட்டுள்ளார். ரஜினியின் 166வது படம் எப்போது வெளியாகும் என்ற கேள்வி அனைவருக்கும் இருக்கும். அதற்கான விடை இப்போது கிடைத்துள்ளது. இந்த படம் வரும் தீபாவளிக்கு வெளியாகி விஜயின் தளபதி 63 படத்துடன் மோதும் என்று சொல்லப்பட்டு வந்த நிலையில் தற்போது வேறு ஒரு தகவல் வெளிவந்துள்ளது. ரஜினி 166 படத்துக்காக டெக்னீஷியன்கள், நடிகர் நடிகைகள் தேர்வு நடைபெற்று வருகிறது. மார்ச் மாதம் படப்பிடிப்பு துவங்கி டப்பிங் பணிகள், எடிட்டிங் செய்யும் பணிகள், போஸ்ட் புரொடக்ஷன் பணிகளை நிறைவு செய்ய எப்படியும் இந்த வருடம் கடைசி மாதத்தில் தான் ரஜினி படம் முடியுமாம். அதனால் ரஜினியின் 166 படத்தை 2020ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் பொங்கலுக்கு வெளியிட திட்டமிட்டுள்ளார்கள். இதன் மூலம் தளபதி 63 படத்துடன் மோத இருந்த ரஜினி சாமர்த்தியமாக தப்பித்துள்ளார் என்பதே உண்மை. ஏனென்றால் ரஜினி அஜித்துடன் மோதி கூட ஜெயிக்கலாம். ஆனால் தளபதி விஜயுடன் மோதி ஜெயிப்பது மிகவும் கடினம். படம் வெளிவரும் முன்பே வியாபாரத்திலே ரஜினி தோற்றுவிடுவார் என்பது விநியோகஸ்தர்களின் கணிப்பு. சரி, ஒருவேளை விஜய் படமும் ரஜினி படமும் மோதி இருந்தா எந்த படம் வெற்றி பெறும்? உங்களுடைய கருத்துக்களை உங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.